जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय। राधे कृष्णा राधे कृष्णा राधे राधे कृष्णா. எம்பெருமானுடைய பரம அனுக்கிரகத்தினால ஸ்ரீமதி ராதாராணி ஜெகத்மாதாவினுடைய அருட்கடாட்சத்தினால இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தினுடைய பெயர் ஸ்ரீ ராதாராணி மானசரோவர் அப்படின்றது பேர். மானசரோவர், சரோவர்னா குளம்னு அர்த்தம். மான அப்படின்னா மானம் மரியாதைலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மானம் ரோஷம் கோபம்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ராதாராணிக்கு கோபம் வந்துட்டு, ரோஷம் வந்துட்டு. ஸோ ஆகையினால் இந்த இடத்துக்கு ஓடி வந்து அமர்ந்து கண்ணீரை விட்ட இடம். எதற்காக ராதாராணி கோபப்பட்டாள், ஏன் இந்த இடத்துல கண்ணீர் விட்டாள், அந்த கண்ணீர் இப்போ என்னவா இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம வந்து அனுபவிக்க இருக்கோம். ஒரு முறை பிருந்தாவனத்தில் எல்லாமல்ல எம்பெருமான் ஒரு குறும்புக்காரன், அதாவது கண்ணனை தான் சொல்கிறேன். கண்ணன் வந்து ஒரு குறும்புக்காரன் இல்லையா. ஸோ அந்த குறும்புக்காரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ராதாராணியை கொஞ்சம் விளையாட்டு காட்டுன்றதுக்காக ராதாராணியை தவிர்த்துட்டு கோபியர்கள் கூட ராசலீல புரிஞ்சிருக்கான், அதாவது டான்ஸ் ஆடியிருக்கார். அவருடைய விளையாட்டு என்ன, ராதாராணியை கிட்ட இதை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, குறும்புத்தனம் பண்ணுறது, இதுதான் ராதாராணிக்கு. அவர் வந்து ஒரு விளையாட்டு கண்ணனாகவே ராதாராணியை வந்து நிறைய சோதிப்பாராம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த குளம், இந்த குளம்தான் ராதாராணி அழுதா இல்லையா, கண்ணீர் விட்டா இல்லையா, அந்த ராதாராணியினுடைய கண்ணீர் விட்ட அந்த கண்ணீர் நீர்த்துளிகளே இந்த குளமாக மாறியிருக்கு. மானசரோவர் ராதாராணியினுடைய இரு கண்கள்லேந்து, ஜெகத்மாதாவினுடைய கண்கள்லேந்து வந்த நீர் திவலைகள். கண்ணா, நான் கோச்சிட்டு இங்கே வந்துட்டேனேடா, நீ என்னை வந்து சமாதானப்படுத்த மாட்டியா? ஏ கண்ணா, என்னை நீ மறந்துட்டியாடா? ஏன் பிரபுவே, உன்னுடைய சுவாசத்தை தானடா நானும் சுவாசம் பண்ணின்னு இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதேடா அப்படின்னு சொல்லி ஒரு விரகதமான ஒரு தாப்பத்தில் நம்மளுடைய அம்மா ஜெகத்மாதா ராதிகா ராணி இங்கே வந்து அழுதாலாம். இது ஒரு காடு, அந்த காலத்தில் ஒரு அடர்ந்ததான ஒரு காடு. இந்த இடமெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அதற்கு காரணம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அவர் தான் கிருஷ்ணருடைய அவதாரம். அது மட்டுமில்ல, அவர் இதே கலியில் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் பண்ணார் கண்ணபெருமானே. ஆகையினால இந்த இடத்துல ராதாராணி அழுதால், அழுத கண்ணீர் இந்த குளமாக மாறியது. ஆகையினால இது ராதாராணியினுடைய மானசரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் கொண்டு இந்த இடமெல்லாம் பாதுகாக்கப்பட்டு கண்ணன் மன்னிப்பு கேட்டானா. இங்கே ராதாராணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டானா, கவலைப்படாத, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாராதே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். ஸோ பிருந்தாவனத்தில் ராசலீல ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்ணன் தன்னை வெறுத்துட்டானோ, தன் மேலே காதல் இல்லையோன்ற ஒரு கோபத்தில், தன்னை தவிர கண்ணன் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, யாரு கூட டான்ஸ் ஆடக்கூடாது, அப்படி தானே எந்த ஒரு பொண்ணு நினைப்பா. ஆனால் இது ஒரு லீலை. இந்த லீலையினால தான் நமக்கு இந்த குளமே கிடச்சிது, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ ஆகையினால் அதி அற்புதமான சுந்தரமான எம்பெருமான் ஒரு லீலை பண்ணதுனால இந்த குளம் நமக்கு கிடச்சிருக்கு, ராதாராணியினுடைய பிரேமையினால். பிருந்தாவனத்தில் இந்த ராசலீல ஆடும் பொழுது ராதை பார்க்குறா, கோபப்படுறா. கோபப்பட்ட உடனே யமுனா நதிக்கரையை தாண்டி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கே வந்துட்டா நம்மளுடைய அம்மா ராதாராணி. இங்கே வந்து கிருஷ்ணனுடைய ஞாபகமாகவே அழுது புரண்டு, கிருஷ்ணா வாடா, என்னை வந்து சமாதானப்படுத்துகிறா, என்னை வந்து கூட்டுட்டு போடா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒரு விரகதாபத்தோடு அமர்ந்த இடம் இந்த இடம். ராதா கிருஷ்ண பகவானுடைய அதி அற்புதமான சன்னிதானங்கள் இங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வரல அப்படின்னா இந்த இடமெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காது. ராதாராணியை
சமாதானப்படுத்தி அப்புறம் அவளுக்கு சிரிப்பு மூட்டை விட்டு அப்புறம் அவளை வந்து திரும்பவும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ராதாராணி கிருஷ்ணனை திறத்த கிருஷ்ணன் அங்கே ஓட இங்கே ஓட அப்படிப்பட்ட லீலா வினோதங்கள் நடந்த இடம்ங்க இதெல்லாம். இந்த இடமெல்லாம் ராதாராணியினுடைய கிருஷ்ணருடைய அந்த தெய்வீகமான லீலா விபூதிகள் அடங்கிய இடம். இந்த இடமெல்லாம் நீங்கள்லாம் சர்வ நிச்சயமாக பார்க்கணும். நிறைய பாகவதர்கள் நிறைய மகாத்மாக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து ராதையனுடைய நாமத்தையும் கிருஷ்ணனுடைய நாமத்தையும் சதா சொல்லி கொண்டிருப்பாங்க. ராதே 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 அப்படின்னு சொல்லி மனசார அந்த ராதையினுடைய நாமத்தை சொன்னால் ராதை வராளோ இல்லையோ கண்ணன் ஓடி வந்துடுவானாம். ஏன்னா ராதை இல்லாமல் கண்ணனை யாராலும் அடையவே முடியாது. சத்தியம் சத்தியம். ராதையினுடைய நாமத்தை சொன்னால் கிருஷ்ணன் ஓடி வந்துடுவான். கிருஷ்ணான்னு சொன்னால் ராதை வருவாளான்னு தெரியாது. ஆனால் ராதையை சொன்னால் கிருஷ்ணன் ஓடி வருவானாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்ம பரமாத்ம அந்த நிலை இருக்கு இல்லையா, இரண்டும் ஒன்று கலந்த அதிசுந்தரமான பரமாத்ம சுரூபம் ரெண்டுமே. புரியுதுங்களா? ஆகையினால் அப்பேற்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துக்கு வரும் பொழுது பெரிய மகாத்மாக்கள் கோபால வள்ளிதாசர்லாம் சொல்கிறார், இங்கெல்லாம் வந்தால் ராதாராணி எப்படி கோபித்து கொண்டு இங்கே வந்து கண்ணீர் மல்க, கண்ணா கிருஷ்ணா என்னை வந்து சமாதானப்படுத்துகிறா, உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்காதாடா, டே கண்ணா குறும்புக்காரனே வந்து என்னை சமாதானப்படுத்துகிறா, என்னுடைய தாபத்தை போக்குடான்னு கதர்னாலே ஒரு தாபத்தோட, அதே தாபத்தோட ராதிகா பாவத்தில் யார் ஒருத்தர் இந்த இடத்துல அதே பாவத்தோடு வந்து அமர்ந்து ராதையினுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணனையே சதா உபாசிக்கிறார்களோ சர்வ நிச்சயமாக இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து சமாதானப்படுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு சன்னிதானம்ங்க. இந்த இடத்துல சாணியால் நம்மளுடைய வேண்டுதலெல்லாம் எழுதி வச்சா நிறைவேறுன்றதுனால ஏகப்பட்ட பேர் சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளாம் வந்து வீட்டை முழுகுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, செவுத்து முழுகுவாங்க. ஸோ அதி அற்புதமான சுந்தரமே வடிவான ராதாராணி தன் கண்ணீரால் உருவாக்கப்பட்ட ஒரு குளம் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மானசரோவர், அந்த இடத்தினுடைய திருநாமம். இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களெல்லாம் இருக்குது. குருநாதர் பரம பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்துருக்கார். அந்த பாக்கியத்தை இந்த வீடியோ மூலமாக ஒரு பிரசாதமாக அடியன் உங்களுக்கு தரேன். ஸோ இதெல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கே ஸ்நானமும் செய்யலாம். ஆனால் பார்த்து படிக்கட்டில் இறங்கணும், இல்லைனா ஆழம். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வரணும். நாங்கள் மார்ச் மாதம் இந்த இடங்களுக்கெல்லாம் அடியன் பக்தர்களை கூட்டு போக போகிறேன். ஸோ ரொம்ப நன்றிகள். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கண்டுகளித்து ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த பரம கிருபையையும் கிருஷ்ணருடைய பரம கிருபையையும் குருநாதனுடைய பரம கிருபையையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.